தமிழ் பிக் பாஸ்ல இந்த 7 சீசன்ல 7 வெற்றியாளர்கள் வந்திருந்தாலும் முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றியானது கண்டிப்பா ஒரு சரித்திர சாதனை. ஏன் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து வந்து எந்த விதமான காசு பேக்ரவுண்டோ செலிபிரிட்டி பேக்ரவுண்டோ எதுவுமே இல்லாம இதற்கு முதல் தெரியாத ஒரு முகம், தெரிந்த 23 முகங்கள் மத்தியில தெரியாத ஒரே ஒரு முகம் முத்துக்குமரனின் முகம். ஆனா இப்போ பல மக்கள் விரும்புகின்ற ஒரே ஒரு முகம், அந்த 24 பேர்கள்ல முதன்மையா விரும்புகின்ற ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் அப்படின்னு அந்த பேரை எடுத்தது. அடுத்தது இந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க 17 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க பிஆர் டீமுக்கு. அப்புறம் ராணஃப், ஜாக்லின், அருண், விஷால், ராயன், இப்படி பல பேர் அவங்களுடைய காசை வச்சு தண்ணி மாதிரி செலவு பண்ணி பிஆர் டீமுக்கு கொடுத்துட்டு அது ஒரு பக்கம், உள்ளுக்குள்ள எடிட்டிங் டீம் ஒரு பக்கம், வெளியில தமிழ இருக்கிற ஒரு கூட்டம், இத்தனை விஷக்கிருமிகளையும் தாண்டி முத்துக்குமரன் அப்படின்றவர் அந்த ஒரு டைட்டில் அடிக்க போறாரு, உடனே அடிச்சிட்டாரு. அந்த மொமெண்ட், அந்த டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் என்ற மொமெண்ட் கண்டிப்பா அது முத்துக்குமரனோட வாழ்க்கை மட்டுமில்ல, முத்துக்குமரனை போல இருக்கின்ற பல தம்பிமார், தங்கைமார், அண்ணாமார், அக்காமார், பல இளைஞர்கள் வாழ்க்கையில நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நம்மளால முன்னுக்கு வர முடியாதா, இத்தனை சக்தி பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இவங்களை தாண்டி ஒரு ஏழை வட்டம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், இதுல இருந்து நம்மளால சாதிக்க முடியுமா, நம்மளுடைய குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு முடியும் என்றது காமிக்கின்ற ஒரே ஒரு வெளிச்சம் முத்துக்குமரனின் வெற்றி. 19 ஜனவரி 2025 நடக்க இருக்கின்ற சம்பவம். இந்த சம்பவத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த கேஜிஎஃப் படத்துல அந்த தங்க சுரங்கம் திறக்கைக்குள்ளதான் அந்த கேஜிஎஃப் படத்தோட ஹீரோ ராக்கி பிறப்பாரு. அந்த 2 தருணங்களும் அப்படியே ஒரு பிஜிஎத்தோட, கேஜிஎஃப் பிஜிஎத்தோட வேற மாதிரி போகும். வாழ்க்கையில நம்ம ஒரு விடயத்தை அப்படியே ஒரு விடயத்தோட கம்பேர் பண்ணணும்னா, முத்துக்குமரன் வெற்றி நடக்கின்ற அந்த தருணம் தான் பல இளைஞர்கள், பல ஏழைகள், பல மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற நாங்களும் எங்களுடைய திறமை மூலம் எந்த விதமான பண படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவங்களை எல்லாம் எங்களுடைய நேர்மை, எங்களுடைய திறமை மூலம் ஜெயிக்க முடியும் அப்படின்றத காமிக்க போகின்ற மொமெண்ட் முத்துக்குமரனோட வெற்றி, அந்த தருணம் தான். ஸோ இந்த விடயத்தை நம்ம சொல்ல காரணம் என்னன்னா, இன்னொரு 2 வீக்கு இப்போ நாமினேஷன் லிஸ்ட் வெளியில வந்திருக்கு. நாளைக்கு நடக்க இருக்கின்ற நாமினேஷன் லிஸ்ட் வெளியில வந்திருக்கு. நான் நேற்று நைட் ஒரு வீடியோ, இன்னைக்கு நைட்டு அதிகாலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட பேரும் வந்திருக்கு, சரிங்களா? 7 பேரோட பேர் வந்திருக்கு. இந்த ராயன் அப்படின்றவன் டிக்கெட் ஃபினாலே அப்படின்றபடியா அவன்கிட்ட பேர் வரையில. ஸோ முத்து அவர்கள், தீபக் அவர்கள், விஷால் அவர்கள், அருண் அவர்கள், பிஆர், சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, சரிங்களா? மொத்தம் 7 பேரோட பேர் நாமினேஷன்ல இருக்கு மக்களே. இதுல முத்து ரசிகர்கள் சம்பவம் பண்ணணும், வர்றித்தனமா முத்துக்கு கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நம்ம ஓட்டை தெரிவிக்கப்படணும், சரிங்களா? உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், வேலை செய்யறவர்கள், பழகினவர்கள் அத்தனை பேருக்கு ஓட்டை போட சொல்லுங்க. சீசன் 3 அந்த டைம்ல நம்ம படிச்சு கொண்டிருந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, அப்ப மிஸ்கால் ஓட்டு, கூகுள் ஓட்டு, ஹாட்ஸ்டார் ஓட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஃபிளாட்ல இருக்கக்குள்ள அந்த ஃபிளாட்ல இருக்க அத்தனை வீட்டுல நம்ம பசங்க எல்லாருமே போய் அவங்களுடைய போனை வாங்கி மிஸ்கால் போடுவோம். அப்ப டேப்லெட்டு, லேப்டாப்பு, அங்க அவங்களோட ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா, இல்ல ஹாட்ஸ்டார் அவங்க கிட்ட போய் நம்ம ஓட் போடுவோம். 5 நாள் நம்ம இதை பண்ணோம் கவினுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, படிக்கிற காலேஜ்ல அங்க இருக்கிற மாணவர்களுடைய போனை வாங்கி மிஸ்கால் போடுவோம். ஸோ இதே மாதிரி சம்பவம் இந்த வாட்டி முத்துக்கு பண்றோம். வேட்டை வெறித்தனமா இருக்கணும், சரிங்களா? இது ஒரு விடிய மக்களே. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 14வது வீக் எவிக்ட் ஆனாங்கல்ல, 14வது வீக்னா போன வாரமா இந்த வாரமா 14வது வீக்னா எத்தனையாவது வாரம் மக்களே? இந்த வாரம், சரிங்களா? இப்ப எவிக்ட் ஆனவங்க திரும்ப செவ்வாய்க்கிழமை உள்ளுக்குள்ள போறாங்களாம். அப்போ ராணவும் மஞ்சரியும் திரும்ப செவ்வாய்க்கிழமை போறாங்களாம். ஓ மை காட். ஸோ ஓகே, சரி, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பேசலாம். ஸோ இது இன்னொரு அப்டேட் மக்களே. எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன. ஸோ முத்துக்குமரனோட வெற்றியை நம்ம தெரிவிக்க விடணும். நான் 2 பேரோட என்ட்ரிக்கு நான் வெயிட் பண்றேன். ஒன்னு ரவீந்தர் சார் அவர்கள், இன்னொன்னு சாச்சனா அவர்கள். ஸோ ஓகே, ஸோ இதுதான் சம்பவம் மக்களே. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, ரெடியா இருங்க. நாளைக்கு முத்துக்குமரன் ரசிகரோட சம்பவம், அந்த ஓட்டிங் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை ஓட்டிங்ல பண்றோம், சரிங்களா? நன்றி.